ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெசன் 4 அரசாங்கமும் வரிகளும் இந்த டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா வரி சம்பந்தமா நம்ம வந்து 7th டேர்ம் 3ல வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது போக பாத்தீங்க அப்படின்னா 12th புக்ல லெசன் 9 நிதி பொருளியல்ல பொது வருவாய் அப்படிங்கிற அந்த டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப வரி சம்பந்தமா நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஓகேவா. சோ இதுலயும் உங்களுக்கு அதுவே தான் இருக்கும். ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸையும் நான் சொல்ல போறேன். அதனால தெளிவா இந்த வீடியோவை தெளிவா கவனிச்சு நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. அவுட் சோர்ஸ் இந்த வீடியோல நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அவுட் சோர்ஸ் இருக்கும். நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. ஏன்னா வரியை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஓகேவா. சோ 12th புக்லயும் பார்த்தாச்சு, 7th புக்லயும் பார்த்தாச்சு. அப்ப வரி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். வரி எதுக்கு வசூல் பண்றாங்க, வரி எதுக்கு தேவை, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, வரியில என்னென்ன வகைகள் இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய ஜிஎஸ்டினா என்ன, அது என்னென்ன மாதிரி இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு இல்லையா. அப்ப எக்ஸ்ட்ராவா என்ன பாயிண்ட் இந்த 10th புக்ல கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த அவுட் சோர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்க்க போறோம். சோ தெளிவா ஒவ்வொரு லைனையுமே நான் சொல்றத தெளிவா கவனிச்சு நோட்ல பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அவுட் சோர்ஸ். ஓகேவா. ஓகே. இப்ப 10th புக்கு எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெசன் 4 அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற அந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. ஒரு நாட்டோட பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதை முன்னேற்றம் அடைய செய்யறதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தால வரி விதிக்கிறாங்க. அந்த அரசோட வருமானத்தை நேர்முக வரி மறைமுக வரி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுதான் நம்ம கட்டுறோம் இல்லையா. அப்ப நேர்முக வரி அப்படிங்கிறது தனி நபரோட வருமானத்திலையும், மறைமுக வரி அப்படிங்கிறது பண்டங்கள் பணிகள் மேலையும் என்ன பண்றாங்க, விதிக்கிறாங்க. இததான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இத மூலம் பாத்தீங்க அப்படின்னா அதோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, அரசாங்கம் அதோட நிதி ஆதாரங்களை திரட்டுது. இப்ப இந்த வரி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்ப வந்து நம்ம ஜிஎஸ்டி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வேட் அந்த மாதிரி கலால் வரி இந்த மாதிரி நிறைய இருந்தது இல்லையா. சோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியிலேயே நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா. சோ மௌரியர் ஆட்சியிலையும் சுல்தானியர்கள், அக்பர் ஆட்சி, இந்த மாதிரி ஹிஸ்டரி படிக்கும் போதே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அது கொஞ்சமா ரீகால் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 லைன்ல நான் முடிச்சிடுறேன். ஓகேவா. சோ மௌரியர் ஆட்சி காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி செஞ்சாங்க இல்லையா. சோ அந்த உற்பத்தியில கொஞ்சமா குறிப்பிட்ட சதவீதத்தை வரியா செலுத்தினாங்க. ஓகேவா. சோ அது பாத்தீங்க அப்படின்னா காட்டு பொருட்களுக்கு வரி, அதுக்கப்புறம் உலோகங்களுக்கு வரி, உப்புக்கு வரின்னு இந்த மாதிரி பல்வேறு வகையில வரியை செலுத்தினாங்க. சோ இது வந்து மௌரியர் ஆட்சி காலத்துல. அடுத்து சுல்தானியர் ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கிராஜ் அப்படிங்கிற நிலவரியை செலுத்தி வந்தாங்க. ஓகேவா. சோ அது மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, முஸ்லிம் இல்லாதவங்க ஜிஸ்யா அப்படிங்கிற வரிய செலுத்திட்டு வந்தாங்க. அடுத்து அக்பர் ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிதி அமைச்சரா இருந்த ராஜா தோடர்மால் அப்படிங்கிறவரு நிறைய வரி முறைய வந்து கொண்டு வந்தாரு. இப்ப இருக்கிற வருமான வரி அப்படிங்கிற அமைப்பு மாதிரி அப்போ ஒவ்வொருத்தவங்களோட வருமானத்தை பொறுத்து என்ன பண்ணாங்க, வரிய வந்து விதிச்சாங்க. அதே மாதிரி அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சி முறையில பாத்தீங்க அப்படின்னா சுரண்டல் நோக்குல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வரிகளை கொண்டு வந்தாங்க. சோ ஆங்கிலேயர் ஆட்சி முறையில நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, இந்த மாதிரி நிறைய வரிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஹிஸ்டரி டைம்லயே அந்த வரிமுறைகள் அப்படிங்கிறது நிறைய பல்வேறு வகைகளை இருந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வகைகள்ல வந்து இப்ப ஜிஎஸ்டி வரைக்கும் வந்து நிக்குது. ஓகேவா. வரி எதுக்கு விதிக்கிறாங்க அப்படின்னா சோ ஒவ்வொருத்தவங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கடமை. ஓகேவா. அந்த வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமா சேர்த்து வச்சு அரசு கருவூலத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி செலவிடுறது, எந்த மாதிரி வரவு செலவு திட்டங்களை சேர்த்து போட்டு எப்படி வந்து மக்களோட நலத்திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே அரசு தான் தீர்மானிக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தங்களும் அந்த வரி பணத்தை தன்னோட விருப்பு வெறுப்பு இல்லாம என்ன பண்ணணும், கட்டாயமா அதை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த இது. ஓகேவா. சோ கட்டாயமா செலுத்தணும். அதே மாதிரி எதிர்பலன் பாராம அந்த பலன் வந்து அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற அந்த இது எந்த ஒரு எதிர்பலனுமே பாராம அவங்க என்ன பண்ணணும், கட்டாயமா அரசுக்கு வரி செலுத்தணும். இது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமை.
இது அப்படிங்கிறது எல்லாமே என்னது, இது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமை. ஓகேவா? சோ இந்த மாதிரி வரி வந்து எதுக்காக விதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி கொள்கையில அரசாங்கத்தோட பங்கு என்னென்ன, எதோட வளர்ச்சி கொள்கை என்னென்ன இருக்கு பாருங்க. பாதுகாப்பு இல்லைன்னா ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பாதுகாப்பு அப்படிங்கிறது நீங்க காவல்துறை இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சோ என்னென்ன பாதுகாப்பு துறை இருக்கோ எல்லாமே, அது போக ராணுவம். எதிரிகிட்ட இருந்து நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ராணுவத்தோட அத்தியாவசிய பணியா இருக்கு. அந்த பாதுகாப்பு படையை உருவாக்குறதுக்கோ பராமரிக்கிறதோ யாரோட பொறுப்பு? மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்ப அது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படும்? நிதி அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த நிதியை எதுல இருந்து எடுத்துக்குவாங்க? மேக்சிமம் அந்த வரியில இருந்து எடுத்துக்குவாங்க. அடுத்து அயல் நாட்டு கொள்கை. இப்போ இருக்கிற உலகுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லா உலக நாடுகளும் நட்போட இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதோட மூலமாவும் மூலதன உழைப்பு பரிமாறுறது மூலமாவும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு நல்ல பொருளாதார உறவை அவங்க கிட்ட மத்த உலக நாடுகள் கூட என்ன பண்ணிக்கணும்? நம்ம வச்சுக்கணும், எப்பயுமே வச்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த சேவைய மத்திய அரசாங்கம் தான் வச்சுக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தேர்தலை நடத்தணும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நாடாளுமன்றம் சட்டமன்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? தேர்தல்கள் நடத்துறோம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில. அதே மாதிரி மாநில அரசு உள்ளாட்சி மன்றங்களுக்கும் என்ன பண்றாங்க? தேர்தல்கள் நடத்துறாங்க. அடுத்து சட்டம் ஒழுங்கு. நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு இருக்கு இல்லையா? மத்திய அரசு மாநில அரசு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உரிமைகள் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட பொருளாதார சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஏராளமான சட்டத்தை ஏற்றுது. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா? அதை அமைச்சிருக்கு. அதே மாதிரி அந்தந்த மாநிலத்துக்கு காவல்துறையை நிர்வகிக்கிற பொறுப்பும் பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசுக்கு இருக்கு. பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல். சோ அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா பல துறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் நிர்வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை, பள்ளிகள், மருத்துவமனைகள், கிராம வளர்ச்சி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, இது எல்லாமே எடுத்துக்காட்டா இருக்கு. உள்ளூர் அரசாங்கமும் உள்ளூர் சாலைகள், வடிகால், குடிநீர், குப்பை சேகரிப்பு, அகற்றல், இது எல்லாமே பொதுப்பணிகள் வழங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி பல நடவடிக்கைகள் என்ன பண்ணுது? நிதி அளிக்க அரசாங்கத்துக்கு பல வரிகள் வந்து வசூலிக்குது. ஓகேவா? அதே மாதிரி வருமானம் நிறைய இருக்கிறவங்க ஏழைகளை விட என்ன பண்ணணும்? அதிகமான வரியை செலுத்தணும் அரசாங்கத்துக்கு. அதே மாதிரி சில அடிப்படை தேவையான உணவு, உடை, தங்குமிடம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு, மாத வருமானம், இது எல்லாமே ஏழைகளுக்கு வழங்குறதுக்காக அரசாங்கம் பணத்தை என்ன பண்ணுது? செலவிடுது. இது எல்லாமே வறுமையை குறைக்கிறதுக்காக நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளுது. அதுக்கப்புறம் பொருளாதார ஒழுங்குபடுத்துதல். மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா பணத்தோட அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம், அந்நிய செலாவணி விகிதம், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா? அது மூலியமா கட்டுப்படுத்துது. இதோட விகிதங்களோட ஏற்ற இறக்கங்களை களைவதுதான் பாத்தீங்க அப்படின்னா மைய வங்கியோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். ஓகேவா? சோ இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், அதாவது SEBI அப்படின்னா என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதே மாதிரி இந்திய போட்டி ஆணையம் CCI அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பல்வேறு முகமைகள் மூலமாவும் மத்திய அரசு பொருளாதாரத்தை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துது. இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்க நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் என்ன பண்ணுது? மலிவு விலையில அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மக்களுக்கு வழங்குது. இது எல்லாமே என்னது? வளர்ச்சி கொள்கையில அரசாங்கத்தோட பங்குகள். பாதுகாப்பு இல்லைன்னா ராணுவம், அயல்நாட்டு கொள்கை, குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தல்களை நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கு, பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல், பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல், இந்த 7 பாயிண்ட்டுமே வளர்ச்சி கொள்கையில அரசாங்கத்தோட பங்கு. அதுக்கப்புறம் வரி அப்படிங்கிறது வரி விதிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து உருவானதுதான். இது வந்து பொருள் மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். வரி விதிப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் தன்னோட செலவுக்காக பொதுமக்களிடமும் பெரு நிறுவனங்களிடமும் வரியை விதித்து வருவாயை உருவாக்குற ஒரு வழிமுறைதான். அரசு கட்டமைப்புல செயல்பாட்டுக்காக நிதி திரட்டுறாங்க இல்லையா? சோ அந்த வரி விதிப்போட முக்கிய நோக்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா வரி அப்படின்னு சொல்றோம்.
வரி விதிப்பு முறையில நல அரசு அப்படிங்கிற அந்த கருத்தை தான் மையமா கொண்டு இருக்கு. வரி அப்படிங்கிறது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம நேரடியா அரசாங்கத்துக்கு செலுத்துற கட்டாய கட்டணம் தான் ஆகும். பேராசிரியர் செலிக்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமா செலுத்தக்கூடிய செலுத்துகை அப்படின்னு சொல்றாரு. அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையுமே எதிர்பார்க்காம கட்டாயமா செலுத்த வேண்டிய வரி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வரி அப்படிங்கிறது அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையுமே எதிர்பார்க்காம கட்டாயமா செலுத்த வேண்டிய ஒரு செலுத்துகை அப்படின்னு யார் சொல்றாரு, பேராசிரியர் செலிக்மேன் சொல்றாரு. சோ அது போக இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ வரி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ வரி விதிப்பு முறை பாத்தீங்க அப்படின்னா வரி அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வகையா இருக்கும். வரி விதிப்பின் விதிகள். ஓகேவா? சோ வரி விதிப்பின் முறைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆ கொடுத்திருப்பாங்க. ஆடம் ஸ்மித் தான் அதை சொல்லியிருப்பாரு. என்னென்ன அப்படின்னா சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கன விதி, வசதி விதின்னு இதுக்கு முன்னாடி நீங்க கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன மற்றும் வசதி விதின்னு இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்திட்டு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இதை கொடுத்திருப்பாங்க. உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்னு இது எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த மூணையுமே நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சோ அது வந்து நீங்க 12th ஆகட்டும் இல்ல 7th term 3 ஆகட்டும், இது ரெண்டுலயுமே இந்த 4 விதி அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித்தோட வரி விதிப்பின் விதிகள் அப்படின்னு 4 விதி, சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கன விதி, வசதி விதி அப்படின்னு 4 படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிக்கன மற்றும் வசதி விதியை சேர்த்திருப்பாங்க, ஒரே விதியா சேர்த்திருப்பாங்க. 4ஆவது ஒன்னு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருப்பாங்க, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சமத்துவ விதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சமத்துவ விதினா ஒருத்தங்க தன்னோட சக்திக்கு ஏற்ப வரி செலுத்துறது தான் பாத்தீங்க அப்படின்னா சமத்துவ விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழைகள் வந்து கம்மியா வரி செலுத்துறதுக்கும் பணக்காரங்க அதிகமா வரி செலுத்துறதுக்கும் சொல்லுது. அவங்க சக்திக்கு ஏத்துற மாதிரி வரி செலுத்துறது தான் சமத்துவ விதி அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதி விதி அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வரி செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க எவ்வளவு வரி செலுத்தணும், அவங்க செலுத்தக்கூடிய வரியோட அளவு என்ன, எப்ப செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும், எங்க செலுத்தணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் உறுதி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. வசதி விதி அப்படின்னா அவங்களுக்கான வசதி எல்லாமே தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வசதி விதி. இதுவே சிக்கன விதி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வரி விதிப்புல இருக்கக்கூடிய அந்த வரி விதிப்புலயும் வரி வசூலிக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த செலவு வந்து அதிகமாகாம கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிக்கன விதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்த இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். எக்ஸ்ட்ராவா இருக்க இந்த இதை படிச்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா அரசாங்கம் போதுமான வரி வருவாயை பெறத்துக்கு வரிய தேர்வு செய்யணும். ஓகேவா? சோ போதுமான வரிய பெறத்துக்கு வருவாயை பெறத்துக்கு வரிய தேர்வு செய்யணும். அதாவது நிறைய வரிக்கு பதிலா அதிக வரி வருவாயை தரக்கூடிய சில வரிய தேர்வு செய்யணும். ஓகேவா? சோ கொச நிறைய பண்றதுக்கு அதிக வருவாயை தரக்கூடிய கம்மி வரிய சில வரிய மட்டும் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. இதுதான் உற்பத்தி திறன் வரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெகிழ்ச்சி வரி அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் தங்களோட வருமானத்துல இருந்து வரி செலுத்துறாங்க. அதனால மக்களோட வருமானம் அதிகரிச்சா தானாவே அதிக வருவாயை செலுத்தக்கூடிய வரி அமைப்பு அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நெகிழ்ச்சி வரி. ஓகேவா? சோ அவங்களோட வருமானத்தை பொறுத்து வரி வந்து இருக்கணும். வருமானம் அதிகரிச்சா வரி அதிகரிக்கணும், வருமானம் கம்மியாச்சுன்னா வரி குறையணும், ஆட்டோமேட்டிக்கா அது ஆகணும் அப்படிங்கிறது அது நெகிழ்ச்சி வரி அப்படிங்கிறது. அப்ப உற்பத்தி திறன் அப்படின்னா என்ன, அதிகமா அதாவது நிறைய வரிகளை வந்து விதிக்காம அதிகமா வருவாய் தரக்கூடிய சில வரிகளை வந்து விதிக்கணும். அதுதான் உற்பத்தி திறன் வரி. நெகிழ்ச்சி வரினா அவங்களோட வருமானத்திற்கு ஏற்ப வரி இருக்கணும். அதிகமாச்சுன்னா அதிகரிக்கணும், கம்மியாச்சுன்னா கம்மியாகணும். ஓகேவா? வரிய ஏன் விதிக்கிறாங்க? வரலாற்று காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நாடு அதோட இணையா செயல்படுத்தக்கூடிய அரசும் வரி விதிப்புல நிதியை பெற்று என்ன பண்ணுது, பல்வேறு செயல்களை நிறைவேற்றுது. அதுல சில பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார உட்கட்டமைப்பு செலவுகள் ஆகட்டும், போக்குவரத்து, சுகாதாரம், பொது பாதுகாப்பு, கல்வி, உடல் நலம், இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொதுப்பணி, பொது காப்பீடு, அரசாங்க செயல்பாடுகள், இதுல எல்லாமே அந்த இதை என்ன
பண்ணுது, செலவழிக்குது. வரியை உயர்த்துறது அப்படிங்கிறது அரசாங்கத்தோட நிதி திறன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செலவு அப்படிங்கிறது வருவாயை விட அதிகமா இருக்கும்போது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது கடனை திரட்டுது. ஓகேவா? சோ செலவு அப்படிங்கிறது அந்த வருவாயை விட அதிகரிக்கும் போது என்ன பண்ணுது, அது கடனை திரட்டுது. ஏன்னா செலவு பண்ண முடியாது இல்லையா, அப்ப கடனை திரட்டுது. வரியோட ஒரு பகுதி பாத்தீங்க அப்படின்னா கடந்த கால நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, கடந்த காலத்துக்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடனை செலுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. அரசாங்கம் மக்களோட நலனுக்கும் பொது சேவைக்கும் வரியை பயன்படுத்துது. அதே மாதிரிதான் இந்த சேவையில் எல்லாமே கல்வி முறை, முதியோருக்கான ஓய்வூதியம், வேலையின்மை, சலுகைகள் மற்றும் பொது போக்குவரத்து இது எல்லாமே அடங்கும். அதே மாதிரி ஆற்றல், நீர், கழிவு மேலாண்மை இதுல எல்லாமே மக்களோட பயன்பாடுக்காக அந்த வரி பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வரியோட வகைகள். நேர்முக வரி, மறைமுக வரின்னு 2 இருக்கு. நேர்முக வரி அப்படின்னா அவங்க மேல வரியை விதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கதான் அதை கட்டணும், அதை மத்தவங்களுக்கு மாத்த முடியாது, அதுதான் நேர்முக வரி. இதுவே மறைமுக வரி அப்படின்னா அவங்க மேல விதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மத்தவங்க மேல மாத்தி விட்டுக்கலாம், அதுதான் மறைமுக வரி. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். எக்ஸ்ட்ராவா பேராசிரியர் JS மில்லின் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, அதை மட்டும் பாத்துக்கோங்க. நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும். சோ வரி செலுத்துறவங்களே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் JS மில்லின் சொன்ன கருத்து. சில நேர்முக வரிகள் என்னென்ன? வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி, இதெல்லாமே சில நேர்முக வரிகள். சோ வருமான இங்க இடத்துல இந்த டேபிள் காலம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்தியாவுல முறையா வருமான வரி அப்படிங்கிறது 1860 வருஷம் சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவராலதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? சோ யாரால? 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவராலதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1860 வருமான வரி. 1857 புரட்சியின் மூலம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்கு அரசாங்கம் மூலமா போடப்பட்ட ஆணைதான் பாத்தீங்க அப்படின்னா வரி விதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. வருமான வரினா நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க சம்பாதிக்கிறதோட அந்த சம்பளத்தின் மேல போடப்படுறதுதான் பாத்தீங்கன்னா வருமான வரி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட வருமானத்தை பொறுத்து மாறும். நிறுவன வரி அப்படின்னா அவங்க நிறுவனம் வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அவங்க நிறுவனம் இல்லைன்னா பங்குதாரர்கள் இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்தின் மேல போடக்கூடியதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறுவன வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்திய நிறுவனமா இருந்ததுன்னா 50 கோடிக்கு உள்ள இருந்ததுன்னா 25%, அயல்நாட்டு நிறுவனமா இருந்ததுன்னா 40%, 50 கோடிக்கு மேல இருந்ததுன்னா இந்திய நிறுவனத்துக்கு 30%, அயல்நாட்டு நிறுவனத்துக்கு 40% போடுறாங்க. சொத்து வரி இல்லைன்னா செல்வ வரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தங்க தன்னோட சொத்துல இருந்து அவங்க அனுபவிக்கிறாங்க இல்லையா, அந்த இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த உரிமையாளர் மேல விதிக்கப்படுற வரி தான் பாத்தீங்கன்னா சொத்து வரி அப்படின்னு போடுறாங்க. ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்க கிட்ட சொத்து இருக்குன்னா அந்த சொத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த சொத்தோட மதிப்புக்காக அவங்களுக்கு போடக்கூடிய வரி தான் பாத்தீங்கன்னா சொத்து வரி. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா சந்தை மதிப்புல எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து அவங்க வரி விதிப்பாங்க. அதுதான் சொத்து வரி அல்லது செல்வ வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தால 3 அடுக்குகள் வரி வசூலிக்கிறாங்க. நடுவண் அரசால பாத்தீங்கன்னா எளிதில் வசூலிக்கக்கூடிய வரி இருக்கு. இந்தியாவுல கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரியுமே பாத்தீங்கன்னா நடுவண் அரசாலதான் வசூலிக்கப்படுது. பொருட்கள் சேவைகள் வரி பாத்தீங்கன்னா நடுவண் அரசு, மாநில அரசால வசூலிக்கப்படுது. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சொத்துக்களான வரி பாத்தீங்கன்னா சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. இந்தியாவுல பாத்தீங்கன்னா நேரடி வரியை விட மறைமுக வரி அப்படிங்கிறது அதிக வருவாய் தரக்கூடிய வரி. இந்தியாவுல முக்கிய மறைமுக வரி அப்படிங்கிறது சுங்க வரி, அதுக்கப்புறம் GST, இதுதான். ஓகேவா? சோ அடுத்து மறைமுக வரி. மறைமுக வரி அப்படிங்கிறது ஒருத்தவங்க மேல விதிச்ச வரிச்சுமை அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு மாத்துனாங்க அப்படின்னா அதுதான் மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். அதுல சிலது இருக்கு. என்னென்ன அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை வரி மற்றும் பண்டங்கள் பணிகள் வரி, GST. முத்திரைத்தாள் வரி அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்க ஆவணங்களுக்காக திருமண பதிவு இல்லைன்னா சொத்து தொடர்பான ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய அது வாங்கறதுக்காக தரக்கூடிய அந்த வரிதான் பாத்தீங்க அப்படின்னா முத்திரைத்தாள் வரி.
இதுவே பொழுதுபோக்கு வரி அப்படின்னா எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலமா இருந்தாலுமே அது மேல அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி தான் பொழுதுபோக்கு வரி. எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம் பார்ப்பதற்காக விதிக்கப்படக்கூடிய கட்டணம், பொழுதுபோக்கு பூங்கா, பொருட்காட்சி, விளையாட்டு அரங்கம், விளையாட்டு நிகழ்ச்சி, இது பராமரிக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இதை பாக்குறதுக்காகவும் பராமரிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, பொழுதுபோக்கு வரி போடுவாங்க. அடுத்து சுங்கத்தீர்வை இல்லைன்னா கலால் வரி. சுங்கத்தீர்வை அப்படின்னா விற்பனையை விட உற்பத்தியோட இயக்கத்துல எந்த ஒரு உற்பத்தி பொருள் மீது விதிக்கப்படுகிற வரி தான் பாத்தீங்க அப்படின்னா சுங்கத்தீர்வை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரி அப்படிங்கிறது பொதுவா விற்பனை வரி அந்த மாதிரி மறைமுக வரிக்கு கூடுதலா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லுவோம். இது மறைமுக வரியில ஒன்னா இருக்கு. இந்த வரி பாத்தீங்கன்னா இந்திய பாராளுமன்றத்துல மார்ச் 29, 2017 வருஷம் தான் நிறைவேற்றினாங்க. ஆனா ஜூலை 1, 2017 தான் அமல்படுத்தினாங்க. ஓகேங்களா? சோ அமல்படுத்தினது ஜூலை 1, 2011, நிறைவேற்றப்பட்டது மார்ச் 29, 2017. இது பாத்தீங்க அப்படின்னா இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படிங்கிறது தான். இது பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அது பலமுனை வரி, இது ஒரு முனை வரி. அது மாதிரி இல்லாம இது ஒரு முனை வரி, அது பலமுனை வரி. அதே மாதிரி இந்தியாவுல மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது கடைசியா அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். நான் இப்ப வேட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ வேட் அப்படிங்கிறது முதல் இந்தியாவுல அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஹரியானா. ஓகேவா? எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2003 அறிமுகப்படுத்தினாங்க. கடைசியா அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அது எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2008 அறிமுகப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினது எப்போ அப்படின்னா 1/1/2007 தான் வேட் அப்படிங்கிறது அறிமுகமாச்சு. அதே மாதிரி சிவிஏடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா 1996 வருஷம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த வரி பாத்தீங்கன்னா தற்போது நடைமுறையில இல்ல. அதே மாதிரி வேட்டும் நடைமுறையில கிடையாது. அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு தான் ஜிஎஸ்டி ஒட்டுமொத்தமா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மறைமுக வரி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி வேட் ஜிஎஸ்டி இது ரெண்டையுமே உருவாக்குனது யாரு அப்படின்னா அசிம்தாஸ் குப்தா. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா வேட் ஜிஎஸ்டி ரெண்டையுமே உருவாக்குனாரு. நேர்முக வரி இருக்கு இல்லையா, அத குறித்து எந்த கமிட்டி ஆராய்ஞ்சது அப்படின்னா 1971 வான்சூ கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி தான் பாத்தீங்க அப்படின்னா நேர்முக வரிய குறித்து ஆராய்ந்தது. ஓகேவா? அதே மாதிரி ஜா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு. ஜா கமிட்டியும் அதுக்கப்புறம் ரெக்கி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அது அந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா மறைமுக வரி குறித்து ஆராய்ந்தது. ஓகேவா? சோ வான்சு கமிட்டி நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்தது. ஜா கமிட்டி ரெக்கி கமிட்டி இது ரெண்டுமே 1991 மறைமுக வரி குறித்து ஆராய்ந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் விவசாய வருமானத்து வரி விதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது குறித்து பாத்தீங்கன்னா 1971 KN ராஜ் கமிட்டி அப்படின்னு அமைச்சாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு உங்களுக்கு 3 வகை இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இங்க வேணா நான் சொல்றேன் பாருங்க. சிஜிஎஸ்டி மொத்தமா ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 3 இருக்கு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரே மாநிலங்களுக்குள்ள பர்ச்சேஸும் அதாவது வாங்கி வித்துக்கிட்டாங்க அப்படின்னா. ஓகேங்களா? சோ வாங்கி வித்துக்கிட்டாங்கன்னா இது இந்த ரெண்டும் போடுவாங்க. இல்ல மாநிலத்தை விட்டு மாநிலம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இது போடுவாங்க. இதுவே யூஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கு. அது யூனியன் பிரதேசத்துக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா அதை இந்த இதுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ மாநிலத்துக்குள்ளேயே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இப்ப ஜிஎஸ்டி 5% வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாதி எப்பயுமே ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 50% சென்ட்ரலுக்கும் 50% ஸ்டேட்டுக்கும் போகும். அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கறது பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே சென்ட்ரல் தான், ஒரே மத்திய அரசு தான்.
ஆனா ஸ்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும் இல்லையா? இப்போ ஒரே ஸ்டேட்டுக்குள்ள நான் வந்து வாங்குறது விற்கிறதும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துலயே நான் வந்து வாங்கி வித்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 5% ஜிஎஸ்டி கட்டுவேனா, அதுல வந்து 2.5% சென்ட்ரலுக்கு போயிடும். மொத்தமா 5யுமே சென்ட்ரல் எடுத்துக்கும். எடுத்துட்டு அதுல 2.5% சென்ட்ரல் வச்சுக்கிட்டு மீதி 2.5% தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரும். ஓகேவா? இதுவே நான் வந்து வேற மாநிலத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்கு அனுப்புறேன், கூட்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா, யாரு வந்து கூட்ஸ் வாங்கிக்கிட்டாங்களோ, கர்நாடகா தான் வாங்கிக்கிச்சு இல்லையா? அப்ப கர்நாடகாக்கு 2.5% சென்ட்ரல் வந்து கொடுத்துரும். ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு வராது. அப்ப சென்ட்ரல் வந்து 5% வாங்கிக்கிட்டு 2.5% சென்ட்ரல் வச்சுக்கிட்டு மீதி 2.5% யாரு வாங்கினாங்களோ கூட்ஸ் அவங்களுக்கு அனுப்பிடும். யூனியன் பிரதேசம்னா யூனியன் பிரதேசத்துக்குள்ளேயே இருந்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி முதல் வந்து 5%, 12%, 18%, 28% உங்களுக்கு 4 விதமா ஜிஎஸ்டி விகிதம் இருந்திருக்கு. ஓகேவா? இதுல 0% கூட ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க, ஒரு சிலர் அதையும் விட்டுருவாங்க. ஓகேவா? சோ அப்ப 5, 12, 18, 28ன்னு 4 ஜிஎஸ்டி விகிதம் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் செப்டம்பர் 22, 2025ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 5%, 18%, 40% அப்படிங்கிற இந்த 3 விகிதம் மட்டுமே தான் இருக்கும், மத்ததெல்லாம் இருக்காது. ஓகேவா? சோ 5, 12, 18, 28ல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, 5, 18, 40 மட்டும்தான் செப்டம்பர் 22, 2025ல இருந்து. ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமா வரும். அதுக்கப்புறம் பாருங்க, 1954ஆம் ஆண்டு முதலில் ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். அப்ப ஜிஎஸ்டிய முதலில் அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். ஓகேவா? சோ அப்ப இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிய அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? சோ அஸ்ஸாம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில முதல்ல ஜிஎஸ்டிய அறிமுகப்படுத்திய மாநிலம். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சட்டம் அப்படிங்கிற அந்த இது நடைமுறைக்கு கொண்டு வந்தப்போ 121 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1954ல என்ன பண்ணிருக்கு, முதல்ல ஜிஎஸ்டிய அறிமுகப்படுத்தி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வேட் அப்படிங்கிறது ஒரு பல்முனை வரி, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முனை வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கனடால இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ கனடால இருந்து தான் ஜிஎஸ்டி மாதிரி எடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சிலோட உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர் இருப்பாரு, அவருதான் தலைவர். மத்திய வருவாய் அல்லனா நிதி பொறுப்பாளர் இருப்பாங்க. மாநிலத்தோட நிதி இல்லைன்னா வரி விதிப்பிற்கு பொறுப்பான அமைச்சர் இல்லைன்னா ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தால பரிந்துரைக்கப்படுகின்ற மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்க. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட உறுப்பினர்கள். ஜிஎஸ்டி நடைமுறையில் இருக்கக்கூடிய சில நாடுகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில். ஓகேவா? சோ என்னென்ன நாடுகள் நாங்க எழுதுறேன். சோ ஜிஎஸ்டி நடைமுறையில இருக்கக்கூடிய சில நாடுகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரேசில். ஓகேவா? சோ இந்த 5 நாடுகள் தான் என்ன பண்ணிருக்கு, இப்போ ஜிஎஸ்டி நடைமுறையில இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி கனடால இருந்து தான் ஜிஎஸ்டி மாதிரியா இந்தியா எடுத்திருக்கு. சோ ஜிஎஸ்டில அடங்காத பொருட்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா கச்சா எண்ணெய், டீசல், இயற்கை எரிவாயு, விமான எரிபொருள், மதுபானம், செய்தித்தாள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உணவு தானியங்கள், காய்கறிகள், இதெல்லாமே ஜிஎஸ்டில வராத பொருட்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டி மசோதாவை எப்ப ஏத்துக்கிடுச்சு, அதாவது எத்தனாவது மாநிலமா ஏத்துக்கிச்சு அப்படின்னா
28வது மாநிலமா ஏத்துக்குச்சு. ஓகேவா? தமிழ்நாடு எப்ப ஜிஎஸ்டி மசோதாவை ஏத்துக்குச்சு, எத்தனாவது மாநிலமா ஏத்துக்குச்சு அப்படின்னா 28வது மாநிலமா ஏத்துக்குச்சு. ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு ஒரு தினம் இருக்கு. சோ அந்த தினம் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 1 ஓகேங்களா? சோ ஜூலை 1ஆம் தேதி என்னைக்கு வந்து அமல்படுத்தப்பட்டதோ அன்னைக்குதான் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு சொல்றோம். ஜிஎஸ்டில அடங்காத சில மறைமுக வரிகள் உண்டு. என்னென்ன வரிகள் அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, வாகன வரி, சுங்க வரி, பொழுதுபோக்கு வரி. இது எல்லாமே ஜிஎஸ்டில அடங்காத ஒரு சில வரிகள். என்னென்ன வரிகள்? முத்திரைத்தாள் வரி, வாகன வரி, சுங்க வரி, பொழுதுபோக்கு வரி. இது எல்லாமே ஜிஎஸ்டில அடங்காத வரிகள். அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே அவுட் சோர்ஸ் எல்லாமே நோட் பண்ணியாச்சா? சோ அடுத்து பாருங்க வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது. சோ வரி பாத்தீங்க அப்படின்னா வளர்வீத வரி விதிப்பு முறை, விகித வரி விதிப்பு முறை, தேய்வு வீத வரி விதிப்பு முறைன்னு அரசாங்கம் வரி விதிக்குது. வளர்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப வருமானம் அதிகரிக்குதுன்னா பெர்சன்டேஜும் அதிகரிக்கும். இப்ப 1000 ரூபாய் வருமானம் வாங்குறாருன்னா அவருக்கு 10%, 2000 ரூபாய் வருமானம் வாங்குறாருன்னா 12%, 5000 ரூபாய் வருமானம் வாங்குறாருன்னா 15%. அப்ப வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பெர்சன்டேஜும் அதிகரிக்கும், வரி பெர்சன்டேஜும் அதிகரிக்கும். அதுதான் வளர்வு வீத வரி விதிப்பு. இதுவே விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை அப்படின்னா எவ்வளவு வாங்கினாலுமே ஈக்குவல் பெர்சன்டேஜ் தான். 1000 ரூபாய் வாங்கினாலும் 10% தான், 10,000 ரூபாய் வாங்கினாலும் 10% தான், 1,00,000 ரூபாய் வாங்கினாலும் 10% தான். அதுதான் விகித வரி விதிப்பு முறை, இல்லைன்னா விகிதாச்சார வரி விதிப்பு முறை. இல்லைன்னா தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க பெர்சன்டேஜ் குறையும். அப்ப 1000 ரூபாய் வாங்கினாருன்னா 10% அப்படின்னா 10,000 ரூபாய் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா 9% வரும். அப்ப 1,00,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 5%. அப்ப என்ன ஆகும்? வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க பெர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப யார் வந்து கம்மி சம்பளம் வாங்குறாங்களோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? அதிக பெர்சன்டேஜ் கட்டுற மாதிரி வந்து நிப்பாங்க. அப்ப ஏழைகள் தான் அதிகமா வரி கட்டுற மாதிரி வந்து நிற்கும். சோ அது வந்து வீத வரி விதிப்பு முறை இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்மாறா இருக்கும். இதுதான் வந்து தேய்வு வீத வரி விதிப்பு முறை. சோ இது இந்த வேறுபாடு கொடுத்திருப்பாங்க பாருங்க. வளர்வு வீத வரி விதிப்பு முறை, விகித வரி விதிப்பு முறை, தேய்வு வீத வரி விதிப்பு முறை. வருமானம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வருமான மாற்றம் நிகழும். வரியும் அதிகரிக்கும், வரி குறையும். இது என்ன ஆகும்? எப்பயுமே ஒரே வரி. சோ மாறி வந்திருக்கு. ஆக்சுவலா இங்க வரும். ஓகேவா? இந்த இடத்துல எப்போதுமே ஒரே வரி. இது வந்து வரி அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு பணம். ஓகேவா? சோ கருப்பு பணம் எப்ப வரும்? வரி வந்து கட்டல, கரெக்டா வந்து அவங்க வந்து கணக்கு காண்பிக்கல அப்படிங்கிறது எல்லாமே கருப்பு பணம். ஓகேவா? சோ கருப்பு பணம் அப்படிங்கிறது கருப்பு சந்தையில ஈட்டப்பட்ட வருமானம் அப்படி இல்லைன்னா செலுத்தப்படாத வரி பணத்தை தான் என்ன சொல்றோம்? கருப்பு பணம் அப்படின்னு சொல்றோம். சோ கணக்குல காட்டாத பணம் எல்லாமே என்னது? வரி பணம். சோ வரி நிர்வாகி கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட பணம் தான் என்ன சொல்றோம் நம்ம? கருப்பு பணம். கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்றோம். சோ கருப்பு பணத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பண்டங்கள் பற்றாக்குறையா இருக்கிறது, உரிமம் பெறும் முறை, தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு, இது எல்லாமே கருப்பு பணத்துக்கான காரணங்கள். சோ அடுத்து வரி ஏய்ப்பு. வரி ஏய்ப்புனா என்ன? வரி கட்டாம வர்றதுதான். சோ தனி நபர்கள், நிறுவனங்கள், அதுக்கப்புறம் அறக்கட்டளைகள், இது எல்லாமே சட்டவிரோதமா வரி செலுத்தாம இருக்கிறது தான் வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்றோம். வருமானத்தை பாத்தீங்கன்னா குறைச்சு மதிப்பிடுறது, விலக்குகள் இல்லைன்னா செலவை உயர்த்துறது, மறைக்கப்பட்ட பணம், கடல் கடந்த கணக்குகள்ல விவரங்களை மறைக்கிறது, இது எல்லாமே வரி ஏய்ப்பு. வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது சட்டப்படி ஒரு குற்றம். ஓகேவா? சோ ஒரு நபர் பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு செயலை தெரிந்தே செஞ்சாங்க அப்படின்னா அவர் வந்து 5 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனையும் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் சந்திக்கவும் அதிகபட்ச அபராதமும் செலுத்ததான் நேரிடும். ஓகேவா? அதே மாதிரி பிரதிவாதிகள் பாத்தீங்கன்னா வழக்கு விசாரணைக்காக செலவுகளை செலுத்த வந்து உத்தரவிடலாம். அதே மாதிரி வரி ஏய்ப்புக்கான அபராதம் குற்றத்தின் தன்மை, அதன் தீவிரத்தன்மையை பொறுத்து கடுமையாகும். எவ்வளவு வரி வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த தீவிரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது சட்டப்படி ஒரு குற்றம். அடுத்து வரிகளும் முன்னேற்றமும்.
சோ பொருளாதாரத்தை முன்னேற்றதுல வரி விதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு? வளங்களை திரட்டுறதுக்கு. வரி விதிப்பு அப்படிங்கிற இது பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு பாத்தீங்கன்னா கணிசமான அளவுல வருவாயை திரட்டுறதுக்கு உதவுது. குறிப்பா நேர்முக வரி பாத்தீங்கன்னா தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, மறைமுக வரியான ஆயத்தீர்வை, சுங்க வரி இது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது திரட்டுறாங்க. அதே மாதிரி வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைட்டுறது. சோ அதே மாதிரி வரி மூலம் பாத்தீங்கன்னா சமத்துவ முறை இருக்கு இல்லையா, அதை வந்து உருவாக்கலாம். குறிப்பா நேர்முக வரியில வளர்வு வீத வரிமுறை இருக்கு இல்லையா, அதாவது சம்பளம் அதிகரிக்க பெர்சன்டேஜும் அதிகரிக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த என்ன பண்ணலாம், சம்பளம் அதிகரிக்கும் போது அவங்க வரியும் அதிகமா கட்டணும். அப்ப சமத்துவ முறை அப்படிங்கிறது வருது. சோ சம்பளம் கம்மியா இருந்தா அவங்க சக்திக்கு ஏற்ப என்ன ஆகுது, அவங்க பெர்சன்டேஜ் கட்டுறாங்க. அதே மாதிரி மறைமுக வரி பாத்தீங்கன்னா ஆடம்பர பண்டங்கள் மேல என்ன பண்றாங்க, விதிக்கப்படக்கூடிய வரி அப்படிங்கிறது அதிகரிக்குது. அடுத்து சமூக நலன். வரி விதிப்பு சமூக நலனை உருவாக்குது. சில விரும்பத்தகாத பொருட்கள் இருக்கு இல்லையா, மதுபானங்கள் இது மேல எல்லாம் அதிக வரி செலுத்துறதால என்ன பண்றாங்க, சமூக நலன் வந்து பாதுகாக்குது. அடுத்து அந்நிய செலாவணி. வரி விதிப்பு பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை ஊக்குவிப்பதோட இறக்குமதியை தடுக்குது. பொதுவா வளர்ந்த நாடுகளும் ஏற்றுமதி பொருட்களை வரி வந்து விதிக்கிறது கிடையாது. வட்டார முன்னேற்றம். வட்டார வளர்ச்சியில வரி விதிப்பு முக்கிய பங்கு வகிக்குது. பின்தங்கிய பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கும், வரி சலுகை, வரி விலக்கு அமைப்பதற்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கும் வணிக நிறுவனங்களை தூண்டுது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துற கருவியில ஒண்ணா இருக்கு. அரசாங்கத்தோட பண்டங்கள் மீதான வரி விதிப்பை குறைக்கிறதுக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் வரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்து வரிக்கும் கட்டணத்துக்கும் உள்ள வேறுபாடு. வரி அப்படிங்கிறது கட்டாயமா செலுத்துறது எந்தவித எதிர்பலனும் இல்லாம பாக்குறது. கட்டணம் அப்படிங்கிறது நம்ம அந்த சேவை வேணும்னா கட்டணம் கட்டணம் செலுத்தி வாங்கிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஓகேவா? பாருங்க, வரி என்பது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு கட்டாயமா செலுத்த வேண்டிய செலுத்துகை. கட்டணம் அப்படிங்கிறது பணிகளை பயன்படுத்துறதுக்காக செலுத்த வேண்டியது. ஓகேவா? சோ எனக்கு அந்த சேவை வேணும் அப்படின்னா நான் அந்த பணத்தை செலுத்தி நான் வாங்கிக்கலாம். பொதுவா அரசாங்கத்தோட வருமான இனங்கள்ல ஒன்றா வரி மேலோங்கி இருக்கு. கட்டணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக தனி சலுகையா பெற்றிருந்தாலுமே பொதுநல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மை நோக்கம். வரி அப்படிங்கிறது கட்டாய செலுத்துகை. கட்டணம் அப்படிங்கிறது தன்னார்வமா செலுத்துறது. எனக்கு இப்ப ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நான் போய் எனக்கு வேணும்னா நான் வாங்கிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். ஓகேவா? அப்ப அது வந்து என்னோட தனிப்பட்ட இது. எனக்கு வேணும்னா காசு கொடுத்து நான் வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கான கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஓகேவா? சோ 60 ரூபா அப்படிங்கிற அந்த கட்டணம் தான். அப்ப அந்த 60 ரூபா அப்படிங்கிறத கொடுத்து நான் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதுதான் வந்து கட்டணம். ஆனா வரி அப்படிங்கிறது கட்டாயமா செலுத்தணும். ஒரு தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அதனை அவர் செலுத்த வேண்டும், இல்லையெனில் அவர் தண்டிக்கப்படுவார். அப்ப அவங்க மேல வந்து வரி வந்து விதிச்சாங்கன்னா அவங்க செலுத்தணும், இல்லைன்னா தண்டிக்கப்படுவார். இது வந்து அவங்க பணியை பெற விரும்பலன்னா அவங்க கட்டணம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு வேணும்னா நான் வாங்கிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். வரி செலுத்துறவங்க நேரடியா எந்தவித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. வருமான வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி, மதிப்பு கூட்டு வரியை தான் செலுத்தணும், எதிர்பலன் எதிர்பார்க்க கூடாது. கட்டணம் செலுத்துறவங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான அந்த சலுகையை வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், முத்திரை வரி, ஓட்டுநர் உரிமை கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம், இது எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த இதை வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஓட்டுநர் உரிமை கட்டணம்னா ஓட்டுநர் உரிமை கட்டணத்தை செலுத்திட்டு நான் ஓட்டுநர் உரிமம் வாங்கிக்கலாம். அப்ப எனக்கான அந்த கட்டணம் செலுத்திட்டு நான் அந்த சலுகையை பெற்றுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வரிக்கும் கட்டணத்துக்கும் உள்ள வேறுபாடு. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் பார்த்திருப்போம். அது போக நம்ம என்ன பார்த்திருப்போம், அவுட் சோர்ஸ் தான் நிறைய பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ ஃபுல்லாவே எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து வேற ஒரு டாபிக் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.